இந்தியன் சினிமால இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்னா அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எஸ் ராஜமௌலி அவர்கள் தான். இவரை பத்தி நான் ரொம்ப நாளா பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. சரி, அவரு எந்த படம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக மாத்துச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருந்தான்றத உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. எஸ் ராஜமௌலி இந்தியன் சினிமால இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இயக்குனர்னா கண்டிப்பா அவர் தான். ஃபர்ஸ்ட் 2001 தான் அவர் வந்து சினிமாக்கு அறிமுகம் ஆகிறாரு. அதாவது ஜூனியர் என்டிஆரோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான், இவருடைய ஃபர்ஸ்ட் படம் அதுதான். படம் பேரு ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறமா சத்ரபதி, விக்ரமர் குடு. இந்த விக்ரமர் குடு படம் தான் பிற்காலங்கள்ல நம்ம கார்த்தி நடிச்ச சிறுத்தை படம் ரீமேக் ஆச்சு. விக்ரமர் குடு படம் வந்து ரவி தேஜா நடிச்சிருப்பாரு. அங்கேயும் தெலுங்குலயும் மிகப்பெரிய வெற்றி. இது ரீமேக் பண்ணி சிறுத்தைன்ற பேர்ல தமிழ்லயும் மிகப்பெரிய வெற்றி. சிம்பிளான படம் பண்ணிட்டு இருந்த ராஜமௌலி அவர்கள் 2009 தான் அவருடைய கேரியரை மாத்தின படம். அந்த படம் தான் மாவீரன், அதாவது தெலுங்குல மகதீரா. இந்த படத்துல ராம் சரண், காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி நம்மள ஒரு வேற உலகத்தை கூட்டு போவோம். இந்த படம் வந்து ராஜமௌலி கேரியரை ஒரு மாத்தின திரைப்படம் சொல்லலாம். அடுத்ததா 2012 அவருக்கு இன்னொரு மைல்கல், நானி. அதாவது ஒரே ஒரு சின்ன ஈயை வச்சு ஒட்டுமொத்த ஃபேன்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு படம், அந்த ஒரு படம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இயக்குனரா தூக்கி நிறுத்தின படம். அந்த படம் பேர் தான் பாகுபலி. 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல பிரபாஸ், ராணா, நாசர், சத்யராஜ், அனுஷ்கா, தமன்னான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேஸ்ட் குரூ. இந்த படமும் மாவீரன் படம் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். இந்த படத்தோட எஃபெக்ட் தான் 2017 பாகுபலி 2 அதுவும் காட்சி. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி பாகுபலி 2 இந்தியாவிலேயே அதிகமான கலெக்ஷன், அதாவது தங்களுக்கு அப்புறமா 1500 கோடி கிராஸ் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் 2017 பாகுபலி 2. 2 படங்களும் தான் நம்ம இயக்குனர் எஸ் ராஜமௌலி, அதாவது பாகுபலி 1, பாகுபலி 2 இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அண்ட் வேர்ல்டு லெவல்ல ஒரு நோட்டபிள் டைரக்டரா மாத்திச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அது உண்மைதான். 2022 RRR நம்ம ராம் சரண் அண்டு ஜூனியர் என்டிஆர் இவர் வச்சு படம் பண்றாரு. இந்த படமும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகுது. பாகுபலி எஸ் ராஜமௌலியை திரும்பவும் தூக்கி நிறுத்துது. இந்த RRR படம் வந்து முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக்கல்னா பழைய மன்னர்கள் காலத்து படம் இல்லை. இந்தியா ஃப்ரீடம் அந்த சமயத்துல இருந்தாங்கல்ல, சுதந்திர போராட்ட சமயம், அந்த காலகட்டங்களை இருந்து வச்சு படம் எடுத்திருப்பாங்க. இந்த RRR படமும் ஒரு சூப்பரான வெற்றி அடைஞ்ச படம் தான். இவரோட சினிமா கரியர் வந்து 24 வருஷம் ஆகுது. 10 படங்கள்ல ஒரு இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அண்ட் வேர்ல்டு லெவல்ல ஒரு நோட்டபிள் டைரக்டர்னா ராஜமௌலி. அது கண்டிப்பா மறுக்க முடியாது. உங்களுக்கு ராஜமௌலி இயக்குன படங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும்? அதாவது நானி படமா, மாவீரன் படமா, பாகுபலி 1, 2, RRR, இதெல்லாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.